வணக்கம். நல்லுணவு நம் உணவு. இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா? என்னுடைய இந்த வீட்டில் சின்ன தோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இதில் ஸ்டார் ஃப்ரூட் மரத்தில் இன்றைக்கி கொத்து கொத்தாக காய்கள் இருக்குது. கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து நிறைய காய்கள் இருக்குது. இந்த காயில் ஒரு 4 காயை மட்டும் பறித்து கருவாட்டு குழம்புக்கு போட போகிறேன். செங்காயாக இருக்க மீதி எல்லாமே பழுக்க வைக்கிறதுக்காக பறிச்சிட்ருக்கேன். ஏன்னா மழை பெய்யறதுனால இதில் பழுக்கிறதுக்கு நேரம் ஆகும். நம்ம பறித்து வச்சுட்டா வீட்டுக்குள்ளார இருக்க கதகதப்புக்கு சீக்கிரம் பழுத்துரும். இந்த பாருங்கள் எத்தனை செங்காயாக இருக்குது. இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் பொரியல் செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் வச்சுட்டு இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை அழகாக ஒரு பொரியல் செஞ்சு பக்கத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை வச்சு எப்படி பொரியல் செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க கீழே கருத்து பெட்டியில் உங்களுடைய கேள்விகளை போடுங்க. இதுக்கு அடுத்து சமையலுக்கு எனக்கு கொஞ்சம் கருவேப்பிலை தேவைப்படுது. அதையும் என்னோடய தோட்டத்துலேருந்தே நான் உடச்சி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் உருட்டு பிரண்டை இருக்குது சமையலுக்கு, அதை தேடி வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், வெள்ளை கொடி ரோஜா எவ்வளோ கொத்து கொத்தாக பூக்க தொடங்கியிருக்கு. அப்படியே இதனுடைய நிறம் நம்மளுடைய கண்ணை பறிக்கும், அவ்வளோ பளிச்சின்னு இருக்கும். இங்கே கொஞ்சம் சிகப்பு புளிச்சக்கீரை, இது காட்டு புளிச்சைன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அது கீழே நிறைய செடி முளைஞ்சிருக்குல்ல, இதுக்குள்ளார பிரண்டை எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் தேடி எடுத்துட்ருக்கேன். சமையல் செஞ்சுட்டு கொஞ்சம் தடிமனாக இருந்த பிரண்டையெல்லாம் சும்மா அப்படி மண்ணில் தூக்கி போட்டு வச்சுருந்தேன். ஊனக்கூட இல்லை. அதிலேருந்து எவ்வளோ அழகாக தழுத்து எனக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல கசகசன்னு இருந்தாலும் என்னால் இவ்வளோ பிரண்டையை பீராஞ்சி எடுக்க முடிஞ்சுது. இதெல்லாம் வச்சு இப்போ கருவாட்டு குழம்பு, பிரண்டை துவையல் செய்ய போகிறேன். இதெல்லாத்தையும் அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.